நாங்கள் ஆதம்பாமலை மூலமாக ஊரில் இந்த சாய்ந்த மருந்துலேருந்து 14 பேர் வந்தோம். இந்த 14 பேர் வந்த இடத்துல வேற ஒரு ஓட்டமாவடி மகளையும் சேர்ந்து அவரும் ஆள் கூட்டிகிட்டு வந்து மொத்தம் 21 பேர். நாங்கள் இந்த 21 பேரும் வந்து மக்காவில் நின்று அமல் செய்துட்டு மதினாவுக்கு வந்து நிக்கதியாகி இருக்கோம். மதினாவுக்கு வந்து இன்றைக்கு 6 நாள் 7 நாள் ஆகுது. இந்த 7 நாள் நாங்கள் போன சனிக்கிழமை போக வேண்டிய ஆக்கணுனாங்க. இத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இருக்கு. இன்னொரு டிக்கெட்டு பின்னர் பேர் டிக்கெட், இன்னொரு டிக்கெட் பின்னர் பேர் டிக்கெட் சொல்கிறாரு தவிர டிக்கெட்டை கண்ணில் காட்டவும் இல்லை. சீட்டு இல்லைன்னு சொல்கிறாரு. மரா சொல்கிறாரு சீட்டு ஓகே போயிடுது, டிக்கெட் வரலங்காரு. இப்படியே இந்த மௌலையை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எங்களாலே இல்லை. நான் ஒரு நோயாளி, நான் ஹார்ட் பேஷண்ட், சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக். எந்த கால் வளம் இல்லை. என்ன இன்னொரு பிள்ளை நாசர் நான் பக்கத்துக்கு அந்த பிள்ளை தான் தூக்கிட்டு செய்தேன், அப்பாவு செய்தேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த நிலைமை ரொம்ப போது குளிச்ச முடிஞ்சு 14-15 நாளாகுது. குளிச்ச வேண்டி தான் இருந்து இந்த பிள்ளை இமாம்ங்கிற ஒரு பிள்ளை வந்து குளிச்ச பண்டைக்கு எடுத்து தாரோங்களுக்கு சொல்லிட்டுக்கான். இதே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட சாப்பாடு வருது, ஆனால் நிம்மதியான நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன செய்யற அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு 5 நாளா காய்ச்சல், 5 நாளா காய்ச்சல். இப்ப நான் கையில இருக்கிற கேத்தலுக்கு சமான் 2 போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். காலத்தால சாப்பிடல. ஏன் சாப்பிடல? பசிக்குதுல. இந்த சாப்பாடு கவலை வர வீட்டை கூப்பிடுதல், பிள்ளைங்க வீட்டை கதைக்குது. நீங்க ஆட்டோனால சொல்லி என்னென்ன வேண்டிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வாங்க. நான் எப்படி போறேன்? எனக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் உங்களுக்கு எது சரி ஒரு வழிகாட்டி. 11 பொம்பளை இருக்காங்க, 10 ஆம்பளை இருக்காங்க. இது கடையில ஒரு மனுஷிக்கு மிச்ச மோசம். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் ஹாஸ்பிட்டல் ஆவி பிடிச்சி 2 பேரும் வந்து அந்த மனுஷன் வெளியிறங்க வீல் சேர்லாம் போகுது. அந்த மனுஷன் அப்படியெல்லாம் கஷ்டத்துக்கு மத்தியில இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவார். எது சரி வழிகாட்டு. இப்ப இதை இப்போ தர சாப்பாடு வந்து நாங்கள் என்ன திண்டு கட்டிக்கிற சாப்பாடு கொம்பனியானது இல்லை. எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச எங்களோட ஊர் தம்பி ஒன்று இமாம்னு சொல்லி அவர் தான் தந்து கட்டிக்காரு. இரவு காலத்தால் என்ன இப்பெல்லாம் ஏதோ நாங்கள் என்ன செய்தோம் தவறு செய்தோன்னு தெரியல. எங்களை ஒரு வழிப்படுத்தி போக பாருங்க. நாசம் மௌலியோட பேரை சொல்லிக்கோங்க. இவங்க லாதம்பாவா இல்ல, இஸ்மாயில் மலி வாழச்சன். நீங்க கொஞ்சம் பேசுங்க. நாங்க ஆதம மௌலி ஆனா வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு இஸ்மாயில் தலைமையாகி அவர் தான் தலைமையாகி எல்லாம் செஞ்சு விட்டுருக்காரு. ஆனா கேட்ட உடனே நாளைக்கு பாரு டிக்கெட் வந்துட்டு சீட் புக் ஆகல. அதுல இருந்து பகிரங்கமாக ஏமாத்திக்கிருக்காரு. எங்களுக்கு இப்ப முளைக்கிட்டு எங்களை ஏமாத்துறாங்க. ஆகவே இதுக்கு ஒரு வழி பார்த்துட்டீங்க. எங்களை அனுப்புறதுக்கு ஒழுங்கு பண்ணித்தான். இந்த பேக்கு தந்து அந்த நிறுவனம் சொன்னாங்க, அது சொன்னாங்க, இதுன்னு சொன்னாங்க, எல்லாம் அப்படியே ஏமாத்துறாங்க. ஏன் பயங்கரமான ஆக்கள்ன்றது இப்ப நம்மளுக்கு மௌலவிகளா இருந்துட்டு பயங்கரமான ஆக்களா இருக்காங்க. வாழைச்சேரியில இருந்து நாள் கதைங்க. அந்த வாழைச்சேரி இருந்து இஸ்மாயில் மௌலையோட 6 பேர் வந்து 6 பேர் வந்து தாங்க இப்போ எங்களோட கேந்தியா நாங்கள் இருக்கோம். இந்த பிள்ளையால் இல்லாட்டி எங்களோட நிலைமை பெரிய மோசமாக ரூமில் பெட்களும் இப்படிதான் போட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு கூட எத்தனை எங்களோட ஊருக்கு இந்த ரூமுக்குள்ள நாங்கள் 4 பேர் தங்குறோம். சின்ன ரூமுக்குள்ள இந்த சின்ன ரூம்ல 4 பேர் தங்குறோம்.